கான் சாஹிப் சுதேசப்பற்றில் நவாபை எதிர்த்து செய்த கிளர்ச்சியை வரலாற்றில் நிராகரித்துவிட முடியாது. மருதநாயகம் கான் சாஹிப்பின் இந்த கிளர்ச்சி தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஏகாதிபத்திய வலைக்குள் சிக்கிய தென்பாளையத்து அரசியல் நிலையின் பரிதாபத்தை போக்கவும், சிவகங்கை சீமையின் தன்மானத்தை காக்கவும், சாதி கட்டுப்பாடுகளையும் ஆணாதிக்க சமூகத்தின் நடைமுறைகளையும் மீறி மருதநாயகத்திற்கு பின் மிகப்பெரிய போர் சூழலை உருவாக்கினார் வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் தென்னிந்திய வரலாறு புகழும் வீரமங்கை. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்த வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையின் இரண்டாம் மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு அவரது பட்டத்து ராணியானார். முத்துவடுகநாத தேவர் சிவகங்கையை ஆட்சி செய்தபோது அவரது நிர்வாகத்திற்கு தாண்டவராய பிள்ளையும் மருது சகோதரர்களும் பெரிதும் துணையாக இருந்தனர். ஆற்காட்டு நவாப் முகமது அலி ஆங்கிலேய ஆளுநர் பிகாட் மூலம் தஞ்சை மீது படையெடுப்பு செய்து கிஸ்தி தொகையை வசூலித்தார். 1772 மே மாதம் தளபதி ஸ்மித் தலைமையில் ராமநாதபுரம் மீது படையெடுப்பு நடந்தது. நவாப் மகன் உம்தத் உல் உம்ராவும் உடன் செல்ல புதுக்கோட்டை தொண்டைமானின் குதிரை படையும் உடன் சென்றது. மே 28 நாள் ராமநாதபுரம் கோட்டையை
ஆங்கிலேய ராணுவம் சூழ்ந்தது. படையெடுப்புக்கும் மிரட்டலுக்கும் அரச குடும்பத்தினர் பணியாததால் ஜூன் முதல் நாள் முற்றுகை தொடங்கியது. மறுநாள் மாலை 5 மணி அளவில் மேஜர் ஜான் பிரத்வெய்ட்டின் தாக்குதலில் கோட்டை வீழ்ந்தது. நீண்ட நேர போருக்கு பின் 9 வயது சிறுவனான சேதுபதியையும் அவருடைய தாய் தங்கையையும் திருச்சியில் ஆங்கிலேயர் சிறை வைத்தனர். அதற்கு பின் ராமநாதபுரத்தில் நவாபின் கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றது. இந்த வரலாற்று துயரச் சம்பவத்திற்கு பின் நவாபின் பேராசை சிவகங்கை மீது படர ஆரம்பித்தது. சிவகங்கையை பணிய வைக்கவும் 1,00,000 ரூபாய் கப்பத் தொகையை மிரட்டி வாங்கவும் ஜெனரல் ஜோசப் ஸ்மித் தலைமையில் 1772 ஜூன் 21ஆம் நாள் சிவகங்கையை நோக்கி நவாப் படையெடுத்தார். முதல் கட்டமாக நடந்த காளையார் கோவில் போரில் மன்னர் முத்துவடுகநாதரும் அவரது இளையராணி கௌரி நாச்சியாரும் கொல்லப்பட்டனர். முத்துவடுகநாதர் பலியான இந்த போரில்தான் முதன்முதலாக ஆங்கிலேயர் வரலாறு புகழும் மருதிருவரின் போர் வலிமையை கண்டனர். மன்னர் கொல்லப்பட்டதை அறிந்த மருது சகோதரர்கள் சிவகங்கை படைகளுக்கு ஏற்பட்டு வரும் பெரும் சேதத்தை மனதில் கொண்டு போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்தார். பின்னர் வேலுநாச்சியாரை பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டிச் சென்றார். அரசியல் சாதுரியமிக்க மருதிருவர் ஹைதர் அலியிடம் அடைக்கலம் ஆயினர். ஆங்கிலேய எதிர்ப்பாளரான ஹைதர் அலி ஆண்ட மைசூரின் ஒரு மாநிலமான திண்டுக்கல்லின் 26 பாளையங்களுக்கும் தலைமை பாளையமாக விளங்கிய விருப்பாட்சியில் வேலுநாச்சியார் தலைமறைவாக இருந்தார். வேலுநாச்சியார் மருது பாண்டியர்களோடு விருப்பாட்சியில் அடைக்கலமானதால் சிவகங்கையில் நவாபாட்சி நடந்தது. 8 ஆண்டுகள் நவாபின் கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் அவதியுற்றனர். இச்சீமையை ஆளும் அதிகாரம் சட்டப்படி வேலுநாச்சியாருக்கே இருந்து வந்ததால் சீமையை மீட்க வேலுநாச்சியார் அவரது தளபதிகளான மருது பாண்டியர்களை பயன்படுத்தினார். வேலுநாச்சியாரின் கோபம் மறுபடியும் சீமையை மீட்பதிலும் நவாபின் படைகளை சிவகங்கையிலிருந்து விரட்டி அடிப்பதிலுமே இருந்தது. நவாப் 8 ஆண்டுகளில் சிவகங்கை மக்களிடம் வரிச்சுமையை அதிகப்படுத்தினார். மேலும் சிவகங்கையை உசைன்பூர் என்று பெயர் மாற்றினார். சிவகங்கை சீரழிவுக்கு உள்ளாவதை தாங்கிக் கொள்ள முடியாத மருதிருவர் நவாபின் கோமாளித்தனத்தை முடிவுக்கு கொண்டுவர கங்கணம் கட்டினர். இச்சமயத்தில் வரி செலுத்தப்படாத நிலங்களை நவாப் பறிமுதல் செய்தார். தனக்கு வேண்டியவர்களுக்கு அந்த நிலங்களை வழங்கினார். இந்த சமயத்தில்தான்
மருது பாண்டியர்கள் சீமையை மீட்க ரகசியமாக திட்டம் தீட்டினர். வேலு நாச்சியாரை விருப்பாட்சியில் பாதுகாப்பான இடத்தில் இருந்திடச் செய்து மருது பாண்டியர்கள் மாறுவேடத்தில் அடிக்கடி சென்று நவாபின் ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். கொரில்லா போர் முறையில் நவாபின் படைகளை தாக்குவதற்கு மக்களை தயார்படுத்தினர். நவாப் ஆட்சிக்கு எதிராக சிவகங்கை சீமையில் கிளர்ச்சிகள் தொடர்ந்தன. மக்களின் எழுச்சி நாளுக்கு நாள் வலுத்தது. 6 ஆண்டுகளாக ஒரு செப்பு காசு கூட நவாபால் சிவகங்கை மக்களிடம் வரியாக வசூலிக்க முடியவில்லை. 1780 ஜூலையில் 2ஆம் மைசூர் போர் தொடங்கியதும் ஹைதர் அலி ஆற்காட்டு மேல் தாக்குதல் தொடுத்தார். போரில் நவாபின் நிலை மோசமானது. இச்சம்பவத்தை நவாபுக்கு எதிராக மருது பாண்டியர்கள் சாதுரியமாக பயன்படுத்தினர். ஹைதர் அலியிடம் படை உதவி பெற்று சிவகங்கையை நோக்கி படையெடுத்தனர். கடுமையான போருக்குப் பின் சிவகங்கையை மருதிருவர் வேலு நாச்சியாருக்கு மீட்டுக் கொடுத்தனர். 1780 ஜூலை திங்களில் சிவகங்கை சீமையை நவாபிடமிருந்து கைப்பற்றி மருதிருவர் வேலு நாச்சியாரை நாட்டின் ராணியாக மகுடம் சூட்டி மகிழ்ந்தனர். அரசியல் ஆதாயம் பெற விரும்பிய ஆங்கிலேயர் இந்த உண்மைக்கு புறம்பாக வேலு நாச்சியார் மகள் வெள்ளச்சி அரசியாக்கப்பட்டதாக அவர்களது ஆவணங்களில் எழுதி வைத்தனர். இந்த வரலாற்று முரண்பாட்டை உருவாக்குவதும் தியாகிகளை கோழைகளாக துரோகிகளாக எழுதி வைப்பதும் ஐரோப்பிய ஆதிக்க வெறி பிடித்தவர்களின் உடன்பிறந்த பண்பாகும். இந்த வரலாற்றின் முரணுக்கு காரணம் மிகப்பெரிய அரசியல் தேவை அவர்களுக்கு இருந்தது. வேலு நாச்சியார் மூலம் ஆட்சியுரிமை மருதிருவருக்கு மாறியதை மறைக்க விரும்பிய ஆங்கிலேயர் 1780ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் மகள் வெள்ளச்சிக்கு முடிசூட்டப்பட்டதாக ஆவணத்தில் எழுதியிருக்கின்றனர். உண்மையில் சிவகங்கை அரசியாக வேலு நாச்சியாருக்குத்தான் மருதிருவர் மகுடம் சூட்டினர். இந்த மகுடாபிஷேகத்திற்கு பின் ஆங்கிலேயரின் வாரிசு இழப்பு கொள்கை, அதாவது டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த அவகாசிலி கொள்கைக்கு எதிராக அந்த அறிவிப்பை வெளியிட்டார் வீரமங்கை வேலு நாச்சியார். ஆம், ஆங்கிலேயரின் அநியாய அரசியல் கொள்கையை எதிர்த்து நாட்டின் இறையாண்மையை தன் உயிரினும் மேலாக மதித்துக் காக்க திறமையும் வீரமும் உள்ள பெரிய மருதுவை மறுமணம் செய்து கொண்டதாக அறிவித்தார் வேலு நாச்சியார். இந்த திருமணம் தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய திருப்புமுனையான நிகழ்வாகும். ஆங்கிலேயர்கள் வாரிசு இல்லாத சீமைகளை அபகரித்து வருவதை வேலு நாச்சியார் மிகுந்த தீர்க்க தரிசனத்தோடு சிந்திக்க முற்பட்டார். டல்ஹௌசி பிரபுவால் கொண்டு வரப்பட்ட இக்கொள்கையால் அராஜகமாக பல சமஸ்தானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் கொடூரத்தை வேலு நாச்சியார் தன் சாதுரியமிக்க அரசியல் அறிவால் உணர்ந்தார். ஆங்கிலேயரின் இந்த வாரிசு இழப்பு கொள்கையால் சிவகங்கைக்கு ஒருபோதும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று பெரிய மருதுவை மறுமணம் புரிந்து கொண்டதாக அறிவித்திட செய்தார். வேலு நாச்சியாரால் அறிவிக்கப்பட்ட இந்த திருமணம் அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து நாட்டின் இறையாண்மையை காப்பதற்கான அரசியல் ராஜதந்திர திருமணம் என்பதே வரலாற்றில் உறைந்தும் மறைந்தும் இருக்கிற உண்மையாகும். இதைத்தான் வரலாற்று ஆய்வாளர் மே மனோகரன் ஆங்கிலேய ஆதிக்க மறுப்பு மனம் என இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறார். தான் பிறந்த சாதி ஆச்சாரத்தை மீறி நாட்டை காக்க
இப்படி ஒரு அறிவிப்பை அறிவித்திடச் செய்தார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் மருது பாண்டியர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. சிவகங்கையின் மேன்மையை காக்கவும் ஆதிக்கத்திற்கு எதிரான அரசியலை வளர்க்கவும் மருதிருவர்கள் அயராது உழைத்தனர். ஐரோப்பிய சர்வாதிகாரத்தை எதிர்த்து நாட்டுக்காக உயிர் பலியாயினர். இத்தேசத்தின் குல வழக்கத்தை காத்து ஏகாதிபத்திய கூட்டத்தை வேறறுப்பதற்கு முதலில் தன் குடும்பத்தையே பலி கொடுத்த வீர சுதேசியான மருதிருவரை வேலுநாச்சியார் சிவகங்கையை அரசாள வைத்தது வரலாறு போற்றும் நிகழ்வாகும். சாதி மரபையும் ஆணாதிக்க சமூகத்தின் மூல வேர்களையும் தகர்த்தெறிந்த வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். நாட்டுக்காக மறுமண அறிவிப்பை செய்த வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழ்நாட்டின் தியாக வரலாற்றில் மங்காத இடம் பெறுகிறார். சுயராஜ்ய நிலைக்காகவும் தன் தேச அரசியல் புனரமைப்புக்காகவும் தென்னாட்டில் போர் செய்த போராளிகளுக்கு நிகராக எவ்வகையிலும் மங்காத புகழ்பெற்ற வேலுநாச்சியாரின் தியாகம் தென்னிந்தியாவில் மாபெரும் புரட்சிக்கு வழிவகுத்தது. அப்புரட்சியின் பிரதிபலனாய் பிரெஞ்சு படை உதவியும் நெப்போலியனின் கவனமும் தென்னிந்தியா மீது விழுந்தது. அதனை திறம்பட கையாள துணிந்தார் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான்
தென்னிந்தியாவில் புகழ்மிக்க விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்குப் பின் திப்பு சுல்தான் வலிமை மிக்க அரசராக உருவானார். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வணிக நடவடிக்கைகளின் மூலம் தேசத்தின் வளங்களை சுரண்டி அரசியல் தலையீடுகளின் மூலம் சிற்றரசர்களுக்கிடையே பகையை வளர்த்தனர். பொது ஒற்றுமையை குலைத்து தேசத்தின் அதிகாரத்தை கைப்பற்ற தீர்மானித்தனர். தென்னிந்திய அரசியல் அமைப்புகளில் குழப்பங்களை எந்த அளவுக்கு ஏற்படுத்தினார்களோ அதே அளவிற்கு வெறுக்கும்படியாக மக்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார சிக்கலையும் உருவாக்கினார்கள். மக்களுடைய சமுதாய உரிமைகளில் மிதமிஞ்சிய அளவில் தலையிட்டார்கள். 1782 ஆண்டு 2ஆம் மைசூர் போரின் போது ஹைதர் அலி மரணம் அடைந்தவுடன் திப்பு சுல்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். ஆங்கிலேயர் விரைந்து இந்நாட்டை அடிமைப்படுத்தி ஆதிக்க போட்டியை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில்தான் திப்புவின் ஆட்சி காலம் தொடங்கியது. அதனால் எதிர்ப்புமிக்க போராளி கூட்டமைப்பை உருவாக்குவதில் முனைந்து செயல்பட திப்பு சுல்தான் தீர்மானித்தார். இறைவன் அரசு என்று தனது ஆட்சியையும் தான் இந்தியாவை பிரிட்டிஷ் அடிமைப்படுத்துவதிலிருந்து தடுக்க அனுப்பப்பட்ட வீரன் என்றும் பிரகடனப்படுத்தி ஆட்சி புரிந்து வந்தார். இஸ்லாமியனாக வாழ்வதற்கு அடிப்படை மது ஒழிப்பு தேவை என்பதால் பூரண மது விலக்கை நாட்டில் அமுல்படுத்தினார். மதத்தையும் அரசியலையும் கலக்காத மதச்சார்பற்ற மன்னராக திப்பு ஆட்சி புரிந்தார். திப்பு சுல்தான் தன்னை புனிதமான இஸ்லாமியனாக அறிவித்துக் கொண்ட போதும் இந்து கோயில்களுக்கும் மடங்களுக்கும் அவர் அளித்த நிலங்களும் கொடைகளும் ஏராளம். திப்பு சுல்தானின் சமய உணர்வு சமரசத்தை போற்றியதாகவும் எல்லா மதங்களுக்கும் சம மதிப்பு அளிப்பதாகவுமே இருந்தது. இவரது தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் உள்ள ரெங்கநாதர் கோவில் விஜயநகர பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இக்கோவிலுக்கு திப்பு வழங்கிய வழிபாட்டு பொருட்கள் பல இன்றும் அவர் பெயரை தாங்கி இக்கோவிலில் உள்ளது. அதேபோல மைசூர் நாட்டின் சிறந்த சிவத்தலங்களில் ஒன்றான நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் 9.5 அங்குலம் உயரமுள்ள பச்சை வண்ண மரகதலிங்கம் பார்வதி சிலைக்கு இடப்புறத்தில் வைத்து இன்றும் வழிபடப்படுகிறது. திப்பு சுல்தான் வழங்கிய இந்த மரகதலிங்கத்தை பாதுஷா லிங்கம் என்றே இக்கோவிலில் அழைக்கிறார்கள். சாதி, மதம், இனம் இவற்றின் பெயரால் தமது மைசூர் அரசின் ஆளுமைகளில் உள்ள எவரையும் வேறுபடுத்தி பார்ப்பதும் ஒதுக்குவதும் சட்டவிரோதமானது என திப்பு அறிவித்தார். திப்புவின் இத்தகைய தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனையே அந்நிய ஆதிக்கத்தை எதிர்க்க துணை புரிந்தது. எதிர்ப்பு மிக்க தென்னிந்தியாவில் முதன்மை எதிரியான திப்புவிடமிருந்து மராட்டியர்களையும் நிஜாமையும் பிரிப்பதுதான் ஆங்கிலேயர்களின் எதிர்கால திட்டமாக இருந்தது. அதனால் அரசியல் தந்திரங்கள் மூலம் திப்புவிடம் இவர்களை நெருங்க விடாமல் இடைவெளியை அதிகரிக்க வழக்கமான பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டனர். மைசூர் அரசை விரிவுபடுத்த விரும்பிய திப்பு சுல்தான் 1789 ஆண்டு திருவாங்கூர் மீது படையெடுத்தார். இப்படையெடுப்பு காரன்வாலிஸ் பிரபுவுக்கு எச்சரிக்கை உணர்வை தந்தது. திப்பு சுல்தானின் ஆட்சி பரப்பு வளர்ந்து வருவதை தடுத்து அவரை ஒடுக்காமல் விட்டால் அது ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திற்கு ஆபத்து என காரன்வாலிஸ் உணர்ந்தார். அதனால் திப்புவிற்கு எதிரான கூட்டணியை உருவாக்கினார். மராட்டியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அணியில் சிற்றரசர்களின் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி இந்திய ராஜ்யங்களின் உள் விவகாரங்களில் தலையிடாமை
என்னும் கொள்கையை தூக்கி எறிந்து போருக்கு தயாரானார். கடுமையான இப்போரில்தான் திப்பு எதிரிகளின் வலிமையை பற்றி அறிந்து கொண்டார். இப்போரில் ஆங்கில தளபதி மெடோஸ் என்பவன் திறமையாக திப்பு சுல்தானோடு மோதினான். இருப்பினும் திப்புவின் சாதுரியமிக்க போர் தந்திரத்தால் ஆங்கிலேயருக்கு பெரும் தோல்வி கிட்டும் நிலை ஏற்பட்டது. தோல்வியை தவிர்ப்பதற்காக ஆங்கில படையின் முழு வலிமையோடு கார்ன்வாலிஸ் தானே போர் முனைக்கு வந்து படைத்தலைமையை நடத்தினார். திப்பு திறமையாக போர்க்களத்தை சந்தித்தாலும் இறுதி வரை அவரால் எதிரிகளை சமாளிக்க முடியவில்லை. இந்த போரின் விளைவால் திப்பு ராஜ்யத்தின் பல பகுதிகளும் எதிரி படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஆங்கிலேயரின் பலத்த தாக்குதலுக்குள்ளான திப்பு சுல்தான் ஒரு உடன்படிக்கைக்கு தலைவணங்க நேர்ந்தது. அந்த உடன்படிக்கையின்படி போரில் ஏற்பட்ட நஷ்டத்திற்காக பேரரசில் பாதியை விட்டுத் தந்தார். போர்க்கடன் தீரும் வரை தனது 2 மகன்களையும் பிணையக் கைதிகளாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். இச்சம்பவம் திப்புவிற்கு கசப்பான விஷயமாக இருந்தது. சுதேச சிந்தனையில் வளர்ந்த திப்புவிற்கு இச்சம்பவம் ஆங்கிலேய எதிர்ப்பு சிந்தனையை வளர்த்தது. இந்த ஒப்பந்தத்தின் தோல்வி ஏற்படுத்திய கரையை போக்கவும் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்கவும் திப்பு சுல்தான் அசாத்திய முயற்சிகளை மேற்கொண்டார். அதன்படி 1785ஆம் ஆண்டு 4 பேர் அடங்கிய தூதுக்குழுவை துருக்கி நாட்டிற்கு அனுப்பி 5 அம்சங்கள் கொண்ட உடன்படிக்கையை துருக்கியுடன் செய்து கொள்ள திப்பு விரும்பினார். அதில் ஒரு அம்சமாக துருக்கிக்கும் மைசூருக்கும் ராணுவ ஒப்பந்தம் செய்து கொள்வதென முடிவு செய்தார். ரஷ்யாவின் ஆதிக்கம் துருக்கியை பயமுறுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் துருக்கி அரசு போர் வீரர்களை மைசூருக்கு அனுப்பி திப்புவிற்கு உதவ மறுத்துவிட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்க்க துருக்கியின் ஆதரவு கிடைக்காத சூழலில் பிரெஞ்சு நாட்டுடன் ராணுவ உடன்படிக்கை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தூதுக்குழுவை 16ஆம் லூயி அவைக்கு அனுப்பி வைத்தார். பிரெஞ்சு மன்னரிடம் 10,000 பிரெஞ்சு போர் வீரர்களை தந்து உதவ வேண்டுமென உடன்படிக்கை பேசினார். பிரெஞ்சு நாட்டில் அப்போது நிலவிய அரசியல் சூழல், பொருளாதாரம் மற்றும் சமுதாய பிரச்சனைகள் காரணமாக திப்புவின் கோரிக்கை பிரெஞ்சு மன்னரால் ஏற்கப்படவில்லை. இந்த சந்திப்பு நடந்த ஒரு வருடத்திற்குள் 16ஆம் லூயியின் அரசு புரட்சியால் வீழ்த்தப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியால் ஈர்க்கப்பட்டு பிரெஞ்சு விடுதலைக் கழகமான ஜாக்கோபின் மன்றத்தின் உறுப்பினராகி தன் நாட்டு தலைநகரில் பிரெஞ்சு குடியரசின் கொடியை ஏற்றினார். திப்புவின் இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கு புதிதாக வந்திருந்த கவர்னர் ஜெனரல் லார்ட் வெலஸ்லிக்கு அச்சத்தை உண்டாக்கியது. இந்தியாவில் ஆங்கில அதிகாரத்தை வலுப்பெறச் செய்யும் உறுதியான எண்ணத்தில் வந்திருந்த லார்ட் வெலஸ்லி திப்புவை முழுமையாக சரணடையும்படி நிர்பந்தித்தார். பிரெஞ்சுக்காரர்களோடு எவ்வித தொடர்பும் வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் முன்வைக்கப்பட்டது. இது பற்றி திப்புவிடமிருந்து பதில் வருவதற்குள் திடீரென வலிமை மிக்க படையை நிஜாமின் ஆதரவோடு அனுப்பி போர் தொடுத்தார். முழு உறுதியோடும் சாதுரியத்தோடும் தீர்மானமான மன திட்பத்தோடும் போரில் இறங்கினார் திப்பு சுல்தான்.
1799 ஆண்டு மே 4ஆம் நாள் திப்பு ஒரு சாதாரண போர் வீரனை போன்று போரிட்டார். ஸ்ரீரங்கப்பட்டணத்தின் கோட்டைக்குள் நேரடி தாக்குதலை எதிர்கொண்ட திப்பு இறுதியில் வாட்டர் கேட் என்னும் கிழக்கு கோட்டை கதவின் அருகே வீர மரணம் அடைந்தார். திப்புவின் மரணம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. எதுவாக இருப்பினும் மேன்மையான எண்ணங்களுக்காக புனித மரணத்தை தழுவிய சுதந்திர தியாகியான திப்புவின் வீழ்ச்சி மைசூரின் வீழ்ச்சி மட்டுமல்ல, சுதந்திரப் போரின் முக்கியமான காலகட்டத்தின் வீழ்ச்சியும் கூட. இந்தியாவை அடிமைச் சங்கிலியில் இருந்து காக்க மரணம் அடையும் வரை நேரடியாக களத்தில் இறங்கி போராடிய, எதற்கும் கலங்காத விடுதலை போராளி திப்பு கொல்லப்பட்டார். அவரது மரணத்திற்கு பின் இந்தியாவில் சுரண்டல் அரசியலும் ஆதிக்கமும் 150 ஆண்டுகள் நிறுவப்பட்டது. திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். சுயநலத்தாலும் குறுகிய மனப்பான்மையாலும் அண்டைய அரசின் மீதான பொறாமையினாலும் தங்களது எதிரியை அழிக்க எந்த அந்நிய சக்திக்கு உதவியாக உள்நாட்டு அரசர்கள் இருந்தார்களோ அதே அந்நிய சக்திதான் அவர்களின் ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. இந்திய சுதந்திரப் போரில் கரைபடிந்த இந்த அரசியல் வரலாற்று நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தது. ஐரோப்பியர்கள் அதை அவர்களின் காலனிய அதிகாரத்தை நிறுவுவதற்கு செம்மையாக பயன்படுத்தி வந்தனர். வேறு எவரையும் விட அரசியல் நிலைப்பாட்டில் தனிப்பட்ட ஆளுமை சக்தியாக விளங்கிய திப்பு சுல்தானும் துரோகிகளால் தான் வீழ்ந்தார்.